Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங்கை உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு கீழே ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு நான் ஷேக் எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த க்ரீன் கலர் இமேஜ் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவாக வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு குட்டி ஃபோட்டோ மாதிரி ஒரு 4 ஃபோட்டோஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜியில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நான் 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு கரெக்டாக 4 ஃபோட்டோஸ் மட்டும் சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஷேக் எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவாக மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜியில் 4 ஃபோட்டோஸ் சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது அலைட் மோஷனில் தான் இருக்கும். ஸோ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் 2 ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு இமேஜஸ் கொடுத்துருப்பேன், அதுலேயே வந்துட்டு நான் எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் உங்களோட ஃபோட்டோவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் கரெக்டாக ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எஃபோர்ட் ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டில் இருக்க கலர் எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் எஃபோர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆல் லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 4 லேயர்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் போயிட்டு அகைன் வந்துட்டு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதும் கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த கலர் எஃபோர்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.